வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வில்லிவாக்கம், டி நகர் 2 பகுதிகளில் விஜய் கேம்பெயின் பண்ணுறதா இருந்துச்சு. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் திடீர்னு விஜயுடைய தேர்தல் பரப்புரை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த ரத்துக்கான காரணம் என்ன தெரியுமா? விஜய் ரத்து பண்ணியிருக்காரு. இதற்கான பின்னணி என்னென்னா, வில்லிவாக்கத்தில் 12லேருந்து 1 மணிக்குள்ளே கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னும், டி நகரில் 2 to 3 இதற்குள்ளே கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. வில்லிவாக்கத்தில் 12 to 1, இடையில 1 மணி நேரம் கேப்பு. அதன் பிறகு டி நகரில் 2 to 3 அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. விஜய் தரப்பு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கத்தில் பரப்புரையை முடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் டி நகருக்கு போக முடியாது, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால பரப்புரையை ரத்து செய்ததாக தாவேகா விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடி தொகுதியுடைய காங்கிரஸ் வேட்பாளரை அறிமுகப்படுத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. காரைக்குடியில் சீமான் போட்டிடுறாரு. கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு? சீமானுக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்மந்தம்? காரைக்குடியில் சீமானுக்கு வீடே கிடையாது. பிறகு எதுக்காக காரைக்குடியில் போட்டிடுறாரு? சும்மா டைம் பாஸுக்காக போட்டிடுறாரு. அதனால மக்கள் சீமானை புறக்கணிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு. அதாவது சீமானுக்கும் காரைக்குடிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம் கேட்டதுனால இப்போது கமெண்ட் செக்ஷனில் கடுமையான எதிர்வினை இருக்கு. ராகுல் காந்திக்கும் வயநாடுக்கும் என்ன சம்மந்தம்? பிரியங்கா காந்திக்கும் வயநாடுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்க வயநாடு தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆகலையா? அப்போ இதே கார்த்திக் சிதம்பரம் இந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டியதுதானே? கேரளாவுக்கும் ராகுல் காந்திக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்க வேண்டியதுதானே? ஏன் கேட்கல? உங்களுடைய அப்பா ப. சிதம்பரம் இருக்கார்ல, அவர் மகாராஷ்டிராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ப. சிதம்பரத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக மகாராஷ்டிராவில் இருந்து மாநிலங்களவைக்கு ப. சிதம்பரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அப்போது நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போட்டி போடலாம். நான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுன்னா நான் போட்டி போட முடியும். அதுதான் நம்மளுடைய டெமோக்ரஸி, ஜனநாயகத்துடைய வலிமை. அதுதான் மக்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போகிறாங்க, பிடிக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்லி ஓட்டு கேளுங்க. காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு காரைக்குடிக்கும் சீமானுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது லாஜிக்காவாக இருக்குது. சரி, லாஜிக்காகவே இருக்கட்டும். அப்போ நாங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். ராகுல் காந்திக்கும் வயநாடுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் வயநாடில் போட்டிட்டு எம்பி ஆனார் அப்படின்னு இப்போது கமெண்ட் செக்ஷனில் பலர் கேள்விகள் எழுப்புகிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஃபைனல் டே. பாஜக வேட்பாளர்கள் இன்றைக்கி தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிருக்காங்க. முக்கிய புள்ளிகள், பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் நாமினேஷனை ஃபைல் பண்ணுறதுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானுடைய சிஎம், சென்ட்ரல் மினிஸ்டர் பியூஷ் கோயல், ஸோ இவங்கெல்லாம் மகாராஷ்டிராவுடைய சிஎம், இவங்கெல்லாம் தமிழகத்துக்கு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டிடுறார்ல, அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது கூட மகாராஷ்டிராவுடைய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூட இருந்திருக்காரு. வானதி அக்கா வேட்புமனு தாக்கல் செஞ்சாங்களே, அப்போது ராஜஸ்தானுடைய சிஎம் பஜன்லால் சர்மா கூட இருந்திருக்காரு. தமிழிசை அக்கா வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பியூஷ் கோயல் கூட இருந்திருக்காரு. இது மாதிரி பாஜகவுடைய முக்கிய புள்ளிகள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது பாஜகவுடைய முக்கிய லீடர்ஸு வந்திருக்காங்க, கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கோவை வடக்கில் வானதி அக்கா போட்டி போடுறதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது அண்ணாமலையும் கூட போயிருக்காரு. எப்பேற்பட்ட மனுஷன்! இந்த மனுஷனையா சைலைன் பண்ண முயற்சிக்கிறீங்க, துடிக்கிறீங்க? எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு போட்டி பொறாமையோ இல்லாமல் கட்சி வளரணும், பிஜேபி தமிழகத்தில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத மட்டுமே சிந்திக்கக்கூடியவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை எப்படியாவது ஓரம் கட்டிடணும் அப்படின்னு தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில புள்ளிகள், வானதி அக்காவாக இருக்கட்டும், தமிழிசை அக்காவாக இருக்கட்டும், நயினார், எல் முருகன், இந்த கும்பல் துடிக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலையை பாருங்கள், வானதி அக்காவுக்காக கூட நிற்கிறாரு, வேட்புமனு தாக்கல் செய்ய உடன் இருக்கிறாரு. சுயநலமாக யோசிக்காமல் கட்சியுடைய நலனே பிரதானம் அப்படின்னு யோசிக்கிறவர் அண்ணாமலை. அதனால தான் இவ்வளவு பேர் அண்ணாமலைக்கு ஃபேன்ஸாக இருக்கும் அப்படின்னு பலர் அண்ணாமலையை பாராட்டுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.